ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. அன்பு நேயர்களே, மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த மார்ச் மாதத்துல சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது. ரொம்ப குரூஷியலாக ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய 2 அம்சங்கள். போன மாதம் பிப்ரவரி மாதம் நற்பலன்கள் சுப பலன்கள் ஏற்பட்டது, நல்லாவே இருந்திருக்கும், நல்ல மகிழ்ச்சியாக போயிருக்கும். ஆனால் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் அன்பு நேயர்களே, கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு பகை வீட்டில் செவ்வாய் பகவான் சேருகிறார். அது ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதோடு மட்டுமல்லது, ராகுவுக்கு 2-12 அந்த சனியும் செவ்வாயும் உட்காராங்க. ஸோ சனி செவ்வாய் சேர்க்கை அவ்வளவு சிறப்பு இல்லை. அதோடு மட்டுமல்ல, பகை கிரகங்களான சனி சுக்கிரன், அங்கேயும் சனி சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுகிறது. அதே போல பகை கிரகங்களான நிலையான பகை கிரகங்களான சூரியன் ராகு அங்கே சேர்க்கை ஏற்படுகிறது. மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு சூரியனும் இணைகிறார். அப்போ இந்த பகை கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேருகின்ற பொழுது நிச்சயமா எல்லா வகையிலும் மார்ச் மாசத்துல நம்மளுடைய அன்பர்கள் அது இங்க எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு முக்கியமா அரசியல் தலைவர்கள் எந்த பக்கம் போறது, எந்த பக்கம் முடிவெடுக்கிறது, எந்த பக்கம் நாம சாஞ்சு பேசுறது, எந்த பக்கம் சப்போர்ட்டா நாம இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பா அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அல்லது அரசியல் கட்சிகளுக்குமே கூட ரொம்ப டஃப்பான ஒரு மாதமா இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த சனி செவ்வாய் ஒரு கலகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். இது அரசியலுக்கு மட்டும் நான் சொல்லலை, அது சினிமா துறை ஆகட்டும் அல்லது மீடியா துறை ஆகட்டும் அல்லது நார்மல் லைஃப் ஆகட்டும், எல்லாருக்குமே இது பொருந்தும். பொதுவாக இந்த உலக அளவில் நம்ம பாரத தேசம், நம்ம இந்தியா நம்ம எடுத்துக்கோம். அப்ப இது ஒரு கலகத்திற்கான காலமாக மாதமாக இது அமைந்திருக்கு. கிரக அமைப்புகள் ரொம்ப கடுமையான நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் காம்பினேஷன்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. அவர் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது. இதுவரை நாம் சந்தித்திராத, இதுவரை நாம் பார்த்திராத கிரக அமைப்புகள் எல்லாம் இந்த மார்ச் மாசத்துல ஒன்று சேரும். மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். குறிப்பா ஃபேமிலி சப்ஜெக்ட்ல, கணவன் மனைவி சப்ஜெக்ட்னா சூரியன் அங்க ராகு, சூரியன் ராகு, அதே போல இங்க செவ்வாய் சுக்கிரன் சனியோட போய் சேர்ந்துக்கிறாங்க. சுக்கிரனும் செவ்வாயும் ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் யார்கிட்ட போய் சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க? சனியுடைய சிக்கல்ல போய் மாட்டிக்கிறாங்க. அப்ப ரொம்ப கணவன் மனைவி அல்லது குடும்பம் அல்லது சூரியன் சனின்னு பிள்ளைகள், சூரியன் ராகு அரசியல் தலைவர்கள், அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கத்துல நல்ல உயர்ந்த பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவங்க, அரசாங்கத்துல நல்ல பதவிகள்ல இருக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடியவங்க அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடா அவங்களுக்கு ஏதானும் டெண்டர் ஒர்க் எடுத்து செய்யக்கூடியவங்க, சப்போர்ட்டிவான பேக் அந்த பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணி தரக்கூடியவங்க. அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, அங்க பாருங்க, சூரியன் ராகு இணைவு, அரசியல் கழகம் உண்டு, குடும்ப கழகம் உண்டு. அதே போல தேவையில்லாத சிறைவாசங்கள், தேவையில்லை அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், குறிப்பா அரசியல் தலைவர்களுக்கு தேவையில்லாத சிறைவாசம் இதோட அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு அரெஸ்ட் வரல, ஒரு என்கொயரி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப இந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழ்நிலைகள் ரொம்ப ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அங்க ஏற்படுகிறது. அப்ப செவ்வாய் சுக்கிரன், செவ்வாய் சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்தாலே எப்பேற்பட்ட வற்றாத ஜீவன் நதிகள் கூட வற்றி போகும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஜோதிட ஸ்லோகத்தில். செவ்வாயும் சனியும் கண்ணியிலே சேர்வாரே ஆனால் கடலும் வற்றி போகும். கன்னி செவ்வாய் கடலும் வற்றி போகும். அப்ப என்ன ஆகும்னு, நம்மளோட ட்ரை பிளேஸ், அதாவது உங்களுடைய சேமிப்புகள் கரையக்கூடிய காலம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹிண்ட்ஸ், நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம உள்ள போய் பார்க்க போறோம்.
அப்ப இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரை கிரக அமைப்புகள் மேஷத்துல குரு, மேஷத்திலே குரு பகவான், அதோட விட்டோம்னாக்க நேர கன்னியிலே கேது, கும்பத்திலே சுக்கிரன், செவ்வாய் மற்றும் சனி பகவான், மீன ராசியிலே ராகு, சூரியன், புதன். இந்த 4 இடங்கள்ல மட்டும்தான் கிரகங்கள் அமைந்திருக்கு. இதுல 2 வீடுகள்ல 3 கிரக சேர்க்கை அமைந்துள்ளது. இதுவும் நம்ம ஒரு குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம். காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு, 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய 2 பாவங்களிலும் 3 கிரக சேர்க்கை அமைந்துள்ளது. அந்த 3மே பகை கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. இதுவரை தவிர அடிச்சுக்கிட்ட பகை, அந்த பகையாளிகள் பங்காளிகள் கூட இன்னைக்கு ஒன்று சேருவதற்கு சூழ்ச்சிகளுக்காக, நல்ல விதமா தர்மத்துக்காக இல்லை, சூழ்ச்சிகளுக்காக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. ஸோ வாரங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு, இந்த மார்ச் மாதம் எப்படி செய்ய போகுது, முக்கியமாக நம்ம என்ன ஆஸ்பெக்ட்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். பாருங்கள், விருச்சிக ராசினியர்களே, இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் கடந்த சில மாதங்கள் ஒரு 3 மாசமா பரவாயில்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகே, குட் அப்படின்னு தான் சொல்லணும். ஓரளவுக்கு பரவாயில்ல சாமி, நல்லா தான் போயிட்டு இருக்கு, நினைச்சா மாதிரி தான் போயிட்டு இருக்கு, நல்லா ஃபீல் பண்றேன், ஐ ஃபீல் பெட்டர். இதுதான் விருச்சிக ராசி என்பவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு மாசமும் நிறைய விருச்சிக ராசி என்பவர்கள், உங்களுக்கே தெரியும், நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல போய் பார்த்தாலே தெரியும், எக்கச்சக்கமான விருச்சிக ராசி என்பவர்கள் நம்ம இடத்துல நேரடியா பேசுவது உண்டு. சாமி உண்மையிலேயே நாங்கள் ஒவ்வொரு மாசமும் உங்களுடைய அந்த பதிவுகளை நம்ம ஃபாலோ பண்றோம். அப்போ விருச்சிக ராசி நேயர்களை இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரை மிகுந்த எச்சரிக்கையோடு கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்து கொள்ளும். காரணம் என்னன்னா, கடந்த சில மாதங்களை போல இல்லாமல் மாறுபட்ட பலன்கள் ஏற்படக்கூடிய காலமாக இது அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, விருச்சிக ராசி நேயர்களே, ராசிநாதன் செவ்வாய் பகவான் கேந்திரம் மீறி இருக்கிறாரு, 4ஆம் இடத்துக்கு போயிருக்கிறாரு. அங்க என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே உங்களுக்கு அந்த அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. ஏன் அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனியில பாதி அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, சனி பகவான் தன்னுடைய 10வது பார்வையாக யாரை பார்க்கிறாங்க, விருச்சிக ராசியை பார்க்கிறார். அவர் சனி பார்க்கும் இடங்கள் பாழாகும், குரு பார்க்கும் இடம் எப்பேற்பட்ட தோஷமும் நிவர்த்தியாகும். அப்போ சனி இருக்கும் இடம் சிறப்பாகும், பார்க்கும் இடம் பாழாகும். அதனாலதான் இந்த 10வது பார்வையாக விருச்சகத்தை பார்க்கின்ற காரணத்தினால், இன்னொரு பக்கம் உங்க ராசிநாதன் செவ்வாய் எங்க பிறக்காருங்க, அந்த சனியோடு இணைவு, 4ஆம் அதிபதியோடு இணைவு. அதோடு மட்டுமல்ல, 7, 12 கூடிய சுக்கிரன், நல்லா அழுத்தமா சொல்றேன், 7, 12 கூடிய சுக்கிரன், அந்த முழு அசுபராக வரக்கூடிய சுக்கிரனோடு இணைவு. அவ பாருங்க, 7, 12ஆம் அதிபதி, 1, 6ஆம் அதிபதி மற்றும் 3ஆம் அதிபதி, இவங்க எல்லாம் அசுபஸ்தானங்கள் எல்லாம் கை ஓங்கி இருக்கு, அசுபஸ்தானங்கள் எல்லாம் கை ஓங்கி இருக்கு. அதோடு மட்டுமல்ல, உங்க ராசிக்கு நீங்க விருச்சக ராசியானாலும் விருச்சக லக்னமானாலும் உங்களுக்கு யாருங்க கர்மகாரகன், யாருங்க இல்ல கர்மஸ்தானம் எது அல்லது தொழில் ஸ்தானம் எது, சூரியன். விருச்சக லக்னத்திற்கு விருச்சக ராசிக்கு 10ஆம் அதிபதி யாரு, சூரியன். அந்த சூரியன் அவரும் அசுபரா மாறி எங்க போயிருக்காருங்க, 5ஆம் பாவத்துல ராகுவோடு இணைவு. அப்ப ஒரு பக்கம் கர்மாதிபதி கர்மஸ்தான அதிபதி ராகுவோடு இணைவு, கர்ம காரகன் 7, 12 கூடிய சுக்கிரனோடு இணைவு. அப்ப யாராவது ஒரு கிரகம் விருச்சகத்துக்கு நல்ல பார்வையை பார்க்கதா, சுபர்கள் யாராவது பார்க்கிறாங்களா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்ப விருச்சிக ராசி என்பவர்களே, எல்லா இடத்திலும் எல்லா விஷயத்திலும் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பா திருமணம் சம்பந்த செவ்வாய் சனி இருக்கிறதால
திருமணம் சம்பந்தப்பட்ட வைபவங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், திருமணத்தை நடத்தக்கூடியவங்க ரொம்ப எச்சரிக்கையா பத்திரிகை அடிச்சு கல்யாணம் பண்ணி மண்டபத்தை வச்சு நடத்தக்கூடியவங்கள இதை குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கணும். குலதெய்வ வழிபாடுகள் செய்து வீட்டில் விளக்கேற்றி வச்சு தினந்தோறும் வழிபாடு செய்து, அப்போ அந்த திருமணம் நடந்த உடனே நான் கொண்டு போய் அங்கே அழைச்சிட்டு வரேன், அங்கே வச்சு பண்ணுறோம், திருப்பதி அழைச்சிட்டு வரோம், குலதெய்வம் கோயிலுக்கு அழைச்சிட்டு வரோம், அங்கே வச்சு ஒரு தேங்காய் உடைக்கிறோம், அல்லது விநாயகர் பெருமானுக்கு காரிய சித்தி விக்னங்களை விநாயகர் மாதிரி ஒரு சூர தேங்காய் உடைச்சிட்டு மண்டபத்துக்கு கிளம்பி போகிறது. இந்த மாதிரி மங்கள நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும், ஒரு சடங்காக இருந்தாலும், ஒரு சடங்கு சுத்துறதா இருந்தாலும், வீட்டில் எந்த ஒரு விசேஷம் வச்சிருந்தாலும் விநாயகர் ஒரு சூர தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில் போகிறது சிறப்பு. அல்லது ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்க்கு போகிறீங்க, ஒரு முக்கியமான ஒரு பிஸ்னஸ் பேச போகிறீங்க, அல்லது ஒரு பசங்களுக்கு ஒரு எஜுகேஷன் சம்மந்தமாக ஒரு அப்ளிகேஷன் போட போகிறீங்க, அல்லது ஜாப் ரிலேட்டடாக ஒரு அப்ளிகேஷன் போட போகிறீங்க, அல்லது ஒரு பேப்பர் போட போகிறீங்க, ஒரு வேலையை விட்டு நிற்க போகிறீங்க, எதுவாக இருந்தாலும் தெய்வ அனுகூலம், தெய்வ சக்தியை உடன் வைத்துக் கொள்வது சிறப்பு. அப்போ விருச்சிக ராசி என்பவர்களே, நீங்கள் எந்த வேலையை தொடங்கினாலும் அல்லது எந்த வேலையை விட்டுட்டு வெளியில் வந்தாலும் அன்றைய தினம் காலம்பரை எழுந்து ஒரு விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு ஒரு கல்பரை ஏற்றி ஒரு சதுரக்காய் ஒரு சூரத்தேங்காய் உடைச்சி அதுக்கப்புறம் அந்த செயலை காரியத்தை தொடங்குவது சிறப்பானதாக இருக்கும். வீட்டில் எந்த மங்கள விசேஷங்கள், சுப விசேஷம், 60ஆம் கல்யாணமாக இருக்கலாம், 80ஆம் கல்யாணமாக இருக்கலாம். இப்போ உடனே நம்ம 70வது கல்யாணம் சேலத்தில் போய் செஞ்சு வச்சோம். நம்மளுடைய அன்பு அடியார்களான விருச்சிக ராசி தான் அவங்க. நம்மளுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்க்கக்கூடியவர்கள், நீங்கள் தான் சாமி வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக கேட்டு அதை செஞ்சாங்க. அந்த மாதிரி ஒரு 70ஆம் கல்யாணமாக இருக்கலாம், அல்லது புது திருமணமாக இருக்கலாம், அல்லது ஒரு கம்பெனி ஓப்பனிங்காக இருக்கலாம், ஒரு பில்டிங் கட்டுக்கலாம், பில்டிங் ஓப்பனிங்காக இருக்கலாம், ஒரு வாடகைக்கு விடுறதா இருக்கலாம். நிறைய விருச்சிக ராசி என்பவர்கள் நம்ம பார்க்கலாம், பில்டிங் கட்டி விட்டுருப்பாங்க, வாடகைக்கு வர மாட்டாங்க, எல்லாம் வாடகைக்கு இருந்திருப்பாங்க, அவங்க காலி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ரெண்டு பர்பஸ்லாம் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி காரிய தடைகள் இருக்குமே ஆனால் விருச்சிக ராசி என்பவர்களே, ஒவ்வொரு சங்கடஹர சதுர்த்தி சமயத்திலும் விநாயகர் பெருமானுக்கு ஒரு சக்கர பொங்கல் படையல் பண்ணி ஒரு சூரத்தேங்காய் உடைக்கிறது நன்மையை தரக்கூடியதாக இருக்கும், அல்லது குலதெய்வ வழிபாடு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரை 5லே சூரியன் ராகு, 4லே சனி செவ்வாய் சுக்கிரன், குறிப்பா உங்க ராசிநாதன் சனி பகவான்கிட்ட போய் மாட்டிக்கிட்டார். வெளியில போய் எங்கேயா மாட்டிருந்தாலும் பரவாயில்ல, சுக்கிரன்ட்ட மாட்டினா கூட பரவாயில்ல, ஏன்னா செவ்வாய் நீந்தி வந்துடுவார், அவர் ஜெயிச்சுடுவார். ஆனா சனிகிட்ட போய் சிக்கனவங்க ஜெயிக்க முடியாது. காரணம்னா வெயிட் பண்ண சொல்லுவார், இருப்பா சொல்றான், நீ வாடா, உடனே சண்டைக்கு வாடா, இருடா சாப்பிட்டு வரண்டா அப்படின்னு கால தாமதம் செய்வார். டிலே பண்ண அந்த காரியம் புஷ்ஷுன்னு ஆயிடும். நெருப்பு திகு திகு திகுன்னு இருக்கும், பக்கத்திலே போக முடியாது. அது 1 மணி நேரம் எரிய விட்டாலும் அப்படியே அடங்கி கிடைச்சா சாம்பல் ஆகிடும், ஒண்ணுமே ஆகாது. அப்புறம் சாம்பல் எடுத்து நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி காரிய தடைகளை இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அந்த சனி பகவான் ஏற்படுத்துவார். ஒரு தலபூர காரியமா இருக்கும், முக்கியமான விஷயம் சாமி இந்த மாசம் அது முடிஞ்சிடணும் அப்படின்னு நீங்க முட்டி மோதுவீங்க, ரொம்ப ஆசையா இருப்பீங்க, எதிர்பார்ப்போட இருப்பீங்க, காலதாமதம் ஆகும். அந்த கால தாமதத்தை உடைக்க வேண்டும் என்று சொன்னார். அப்பதான் உங்க பிறப்பு ஜாதகம் முக்கியம், அப்பதான் உங்க ஜாதகத்தை பார்க்கணும். அதுக்கு அவசியம் இல்லை, நார்மலா போகுது, ஜாதகமே பார்க்க மாட்டேன், கேட்டுட்டு நீங்க மட்டும் எழுந்து போயிட்டே இருக்கலாம். அவ எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் சாமி, எப்படியும் எனக்கு இந்த விஷயம் நடக்கணும், எப்படியா நம்ம அந்த இடத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு கமிட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அன்பர்களை காலதாமதம் ஏற்படுமே ஆனால் கவலை வேண்டாம். அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். அதை கொண்டு உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அது என்ன மாதிரியான வழிபாடுகள், என்ன மாதிரியான ஆலயங்கள் என்று கண்டுபிடிச்சு செய்வீர்களே ஆனால் நிச்சயமா நீங்க ஜெயிக்கலாம். அதே போல அரசியல்ல ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், ஏன்னா தொழில் ஸ்தானபதி 10 குடையவன் 5ல நல்ல ஸ்தானத்துல பூர்வ புண்ணியம், 5 குடையவன் 10ல இருந்தா நல்லதுதான், இல்ல 10 குடையவன் 5ல இருந்தாலும் சிறப்பு தான். கர்ம அதிகமா இருக்கு, பாவதோஷங்கள் அதிகமா இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அதையும் தாண்டி அது பூர்வ புண்ணிய ஸ்தானம், குருவுடைய வீடு கொடுத்த குரு உங்களுக்கு 6 மலை. அப்போ அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நம்முடைய விருச்சிக ராசி அன்பர்கள் அல்லது
பிஸ்னஸ்ல ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ், ஒரு கம்பெனி வச்சு நடத்தலாம், பெரிய ஃபேக்டரி வச்சு நடத்தலாம், ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தலாம், ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு டீ கடையாக இருக்கலாம், ஒரு ஹோட்டலாக இருக்கலாம், பெரிய பெரிய ஹோட்டல்ஸாக இருக்கலாம். ஸோ நிறைய பிஸ்னஸ் இருக்கு. கமிஷன் பிஸ்னஸாக இருக்கலாம், டெக்ஸ்டைல்ஸு, ஷேர் மார்க்கெட்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, டாக்டர்ஸு. அப்போ எனி பிஸ்னஸ், நீங்கள் உள்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பிரபஞ்சம் முழுவதும், உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சக ராசி நேயர்கள், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையில, பிஸ்னஸை பொறுத்தவரையில பி கேர்ஃபுல், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப நாள் ஒரு விஷயத்தை தள்ளி போட்டு வரீங்களா, இமீடியட்டா ஒரு அப்பாயின்மெண்ட், சாமி கொஞ்சம் வந்துட்டு போயிடுங்க, இது என்ன சப்ஜெக்ட் பாருங்க, இது எப்படியா நம்ம கொஞ்சம் காப்பாத்துங்க சாமி. உடனடி தீர்வு ரொம்ப முக்கியம், கால தாமதம் செய்ய வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்கள். அப்ப செய்யற தொழில ரொம்ப அக்கறையாக செய்ய வேண்டும், ரொம்ப உடனடியான தீர்வுகளை எங்க மேற்கொள்ள வேண்டியது அவசியம். அதே போலதான் அரசியல்ல ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அதே போல சினிமா துறையில ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, சினிமா துறையை சார்ந்த அன்பர்கள். ஏன்னா விருச்சக ராசியில சினிமா துறையில் நமக்கு எத்தனையோ நண்பர்கள் இருக்கிறார். அப்போ நம்ம வாராகி இடத்துல வெற்றி பெற்றவர்கள், ஜெயிச்சவங்க ஏராளம், வரும்போது மிகப்பெரிய பிரச்சனையோட வருவாங்க. விருச்சக ராசி பத்தி நம்ம சொல்ல வேண்டாம், அவங்க வரும்போது எப்படிப்பட்ட பிரச்சனையோட வருவாங்கன்னா, செய்வினை கூடாது மிகப்பெரிய பிரச்சனையோட வருவாங்க, தீர்க்க முடியாத பிரச்சனைகள். எத்தனையோ அரசியல் தலைவர், எத்தனையோ எஜுகேஷன் சம்பந்த ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், எத்தனையோ பேர் நம்ம விருச்சக ராசியில பார்க்கணும், விருச்சக லக்னத்துல பார்க்கிறோம். அப்ப எத்தனையோ அன்பர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையில டிவி சேனல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள். அப்ப இவங்க எல்லாருமே அன்னை வாராகி இடத்திலே வெற்றி பெற்றவர்கள், ஜெயிச்சவங்க அதிகம். அப்படி பார்க்கின்ற பொழுது விருச்சக ராசி என்பவர்களை இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவர்களை மிகுந்த எச்சரிக்கை தேவை. அது பிசினஸா இருந்தாலும், ஜாபா இருந்தாலும், அடிமை தொழிலாக இருந்தாலும், உள்நாட்டு வேலையாக இருந்தாலும், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும், அரசியலாக இருந்தாலும், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும், கனிம வளங்கள் மற்றும் கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடியவங்க, பெரிய ஹையர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய, நல்ல ரேங்க்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஹையர் ஆஃபீஸராக இருக்கக்கூடியவங்க, குடும்பம், தொழில், குடும்ப பெண்கள், கணவன் மனைவி, இப்படி எல்லா ஆஸ்பெக்ட்லையும், எல்லா சப்ஜெக்ட்லையும் நம்முடைய விருச்சக ராசி என்பவர்கள் மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் சாமி, நீங்க அப்படியே நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க சாமி. எனக்கு விருச்சக ராசி அப்படிதான் சொல்லுவாங்க, அப்படியே நீங்க நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க சாமி, உண்மையிலேயே இது பெரிய விஷயம். அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் தான் முக்கியம். உங்க பிரச்சனை தீரணும் அப்படின்னாக்கா அதுக்கு பிறப்பு ஜாதகம் தான் முக்கியம். ஸோ உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய வழிபாடுகளை தெரிந்து செய்வீர்களே ஆனால் இந்த மாதமும் உங்களுக்கு நல்ல மாதமாக அமையும் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.